ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பார்க்க போகிறது மைனிங் ப்ரீ பிட்காயின் மெயின் பிட்காயின் வித் இஸ் ப்ரொஃபஷனல் க்ளவுட் மைனிங் சர்வீஸ். நம்ம பிட்காயின் நம்ம ஃப்ரீயாகவே ஆன்லைன் மூலமாக ஏர்னிங் பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக ஏர்னிங் ஆகும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சைன் அப் வித் பிட்காயின் அட்ரஸ், நோ பாஸ்வேர்ட், இமெயில், withdrawal possible. இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். செட் சார்ட்டட் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிட்காயின் வாலெட் அட்ரஸ் கேட்குது. இதே என்னோடய பிட்காயின் வாலெட்டு. இது பிட்காயின், எத்திரியம், ஈத்தர், யூரோன். இப்போ 5 காயின் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அது காயின் 100 வகை 200 ரூபாய்க்கு மேலே நிறையா இருக்குது. இப்போ நமக்கு தேவைப்படுறது பிட்காயின், ரியல் பிட்காயின் அட்ரஸ்ஸு. அந்த கட்டம் புள்ளி புள்ளியாக இருக்க கட்டத்தில் போய்ட்டு அந்த பிட்காயின் அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறணும். காப்பி பண்ணியாச்சு. பிட்காயின் அட்ரஸ் இதில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் மைனிங் அந்த ஆப்ஷன் சேப் கலராக இருக்குங்களா, அதை டச் பண்ணணும். இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஃப்ரீயாக 5 ஹேஷ் பவர் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு அமௌண்ட் 1 டே 10,100 பிடிசி கிடைக்குது. 10,100 சடோஷி 2 டேஸ் 20,200 சதோஷி கிடைக்கும். 3 டேஸ் 30,300 சதோஷி கிடைக்கும். இந்த 8 ஜீரோ முடிஞ்சு ஒரு புள்ளிக்கு அடுத்து 0 இருக்குங்களா, அது வந்தால் தான் ஒரு பிட்காயின், ஒரு பிடிசி. ஒரு பிடிசியோட ரேட் இப்போ 60,000க்கு மேலே போயிட்டுருக்குது. ஓ சரி. ஒரு பிட்காயின் ரேட் ஒரு பிட்காயினோட ரேட்டு 59,70,118 ரூபா, 189 ரூபா. அவ்வளோ ரேட் ஆகுது.
ஒரு பிட்காயின் வந்து அதாவது ஒரு பிடிசி. ஒரு பிடிசின்னு சொல்கிறது வந்து 10 கோடி சந்தோஷி. 10 கோடி சந்தோஷி சேர்ந்தது தான் ஒரு பிடிசி. ஒரு பிடிசி வந்து 59,70,189 ரூபா வருது. பாருங்கள், இப்போ தான் ஏறிக்கிட்டு இருக்கு பாருங்கள். செகண்ட் கணக்கில் ஏறிக்கிட்டு இருக்குது. இது யூஎஸ்டி டாலர், இது பிடிசி. அதிலே போட்டுக்கணும் பிடிசின்னு, இதில் யூஎஸ்டி. ரெண்டுலேயுமே ரன் ஆகும். இப்போ 5 ஹேஷ் பவர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 10,100 வருது. ஒரு 3 நாள் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா, 3ஆவது நாள் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 ஹேஷ் பவர் 10 ஹேஷ் பவர் வாங்கினோம்னாக்கா 34,000 சந்தோஷி வருது. இப்போ நம்ம எடுக்கிறது வந்து 30,300 தான் வருது. அப்போ 4 நாள் முடிஞ்ச பிற்பாடு 40,400 வரும். நம்ம வந்து 10 ஹேஷ் பவர் வாங்கிக்கலாம். இது எப்படி வாங்கிறது அப்படின்னாக்கா, இந்த 3 கோடு இருக்குல்ல, அந்த 3 கோடு வந்து அமுக்கணுன்னா டேஷ்போர்டு, அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி, டெபாசிட்டு, வித்ராவல், ரெஃபரல், எஃப்யூஎஸ், இதோட ப்ரோக்ராம் எல்லாம் அதில் செட்டிங் பண்ணியிருப்பாங்க. நியூஸு, சப்போர்ட் சென்டர். நம்ம ஏதாச்சும் பிரச்சனைனாக்கா இந்த கால் சென்டருக்கு கால் பண்ணி கேட்கலாம். இப்போ ரெஃபரல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, யூ கேன் earn கமிஷன் ஷேரிங் ரெஃபரல் லிங்க். 40% கொடுக்குறாங்க. நம்ம இன்வைட் பண்ணோம்னாக்கா, இது சாதாரணமாக நம்ம வந்து ஃப்ரீயாக தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம். இந்த இன்வைட் லிங்கை ஃப்ரெண்ட் மூலமாக அனுப்பினோம்னா, அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு 40% கமிஷன் வரும். அடுத்து வித்ராவல். வித்ராவல் ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம வந்து நம்ம வாலெட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னாக்கா, இதில் தான் ரெக்கார்ட் ஆகும், எவ்வளவு போகுது எவ்வளவு வருதுன்னு. டெபாசிட் நம்ம குறைஞ்சது 10 எடுக்கணும். 10 ஹேஷ் பவர் எடுக்கணும். 34,000 பிடிசி சந்தோஷி ஆகுது. இது பெண்டிங். இப்போ பெண்டிங் போட்டிருக்கேன். இப்போ பைசா அதில் என்ன, இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். டேஸ் போட பாருங்கள். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். 3 நாள் ஆகின பிற்பாடு 4 நாள் ஆகின பிற்பாடு 40,400 சந்தோஷி வரும். அதுக்கப்புறம் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். அது வரையும் இது வந்து பெண்டிங் தான் இருக்கும். 3,400 வந்துருச்சு அப்படின்னாக்கா இது ஓகே ஆகும். பே ஆயிரும். இப்போ நம்ம வித்ராவல் பண்ணியாச்சு. 10 கேஷ் பவர் வாங்கிட்டு, இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறது 5. ஃப்ரீயாக கொடுக்குற 5 கேஷ் பவருக்கு ஒரு நாளைக்கு 10,100 வருது. எவ்வளவு?
ஃப்ரீயாக கொடுக்குறதே ஒரு நாளைக்கு வந்து 10,100 வருது 5 ஹேர்ஸ் பவருக்கு. நம்ம 10 வாங்கினோம் அப்படின்னாக்கா அப்போ அதுக்கு 20,200 கிடைக்கும். இது ஒரு 5 ஃப்ரீ. இப்போ 30,300 கிடைக்கும் ஒரு நாளைக்கு. நம்ம மறுபடியும் கேஷ் பவர் வாங்குறா இருந்தாலும் வாங்கலாம், இல்லை நம்ம வாலெட்டுக்கு வித்ட்ராவல் பண்ணி நம்ம காசாகவும் மாற்றலாம். நம்ம வந்து காசாக மாற்றுறத விட இன்னும் அதிக கேஷ் பவர் வாங்கினோம்னாக்கா நம்மளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். நம்ம வந்து வித்தவுட் இது பே தானே பண்ணுறோம். withdrawal. You cannot make withdrawal request. Making deposit first. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணு அப்படின்றாங்க. டெபாசிட் பண்ணுறதுக்கு நம்ம அக்கௌண்ட் இப்போ தான் திறந்துருக்கோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இப்போ இந்த டைம் பார்த்துக்கிடுங்க. இப்போது வந்து 9:30 ஆகுது. நாளைக்கு 9:30க்கு 10,100 வரும். இதேமாதிரி 3 நாள் பிறகு நம்ம இது ரெக்வெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நேராக வாலெட்டுக்கே போகும். இல்லை வேண்டாம் மறுபடியும் டெபாசிட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னாக்கா டெபாசிட்டை அமுத்தி நம்ம வந்து மறுபடியும் 10 ஹேர்ஸ் பவர் வாங்கிக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்புறம் இது வித்ட்ராவல் பண்ண பிறகு எங்கே போகும் அப்படின்னாக்கா பிடிசி வித்ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ரியல் பிட்காயின் இங்கே தான் வந்து சேரும். இந்த பிட்காயின் பிடிசி போட்டிருக்குங்களா, அதில் வந்து ஆட் ஆகும். எவ்வளவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஆடும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 10,100 வந்துச்சுங்களா. இப்போ இதை இருக்கதே வந்து எப்படின்னா 36,571 அப்படிங்கும்போது 30,000க்கு 3 நாளைக்கு 2,000 ரூபா சம்பாதிக்கிறோம். 3 நாளைக்கு 2,000 ரூபா. இப்போ இருக்கிறது வந்து 36,570. இப்போ அதில் கிடைக்கிறது வந்து 3 நாளைக்கு இப்போ 10,100 மணிக்கில் இப்போ 3,300 கிடைக்கும். இப்போ 3,300க்கு உங்களுக்கு வந்து இப்போ 2,190 இருக்குது. இந்த எனக்கு உள்ளது மேக்ஸிமம் 2,000 ரூபா கிடைக்கும். 3 நாளைக்கு 2,000 ரூபா கிடைக்குது. 3 நாளைக்கு 2,000 ரூபா அப்படின்னா 9,000 ரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு கிடைக்குது. அது ஃப்ரீயாக கிடைக்கிறது தானே. இப்போ நம்மளுக்கு இந்த பிட்காயின் தவிர நிறைய பிட்காயின் இருக்குது. இந்த பாருங்கள், இது பிட்காயின், எத்திரியம், இது யூஎஸ்டி டாலர்லேயே நிறைய பாலிக்யூன், CRC20, ERC20, TRC20, இது பைனான்ஸ் காயின், XBR, USD காயின், டாக்கி காயின் நிறையா இருக்குது. 1 லட்சத்துக்கு மேலே இருக்கும் போல், நிறையா இருக்குது. நம்ம எடுத்துக்கிறது வந்து மெயின் பிட்காயின் தான். இதிலேயே ரேட் அதிகம். பிட்காயினோட ரேட்டு வந்து எப்படின்னா 59,089 ரூபா, 59,89,049 ரூபா பிட்காயின் ரேட்டு. நம்ம ஈஸியாக ஒரு 3 மாதத்துக்குள்ள சேர்க்கலாம். 3 மாதத்துக்குள்ள 59 லட்சம் சேர்க்கலாம். இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்த வாலெட்டில் இருக்க பிட்காயினை அதாவது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுக்கு வந்து இந்த பாருங்கள், ரிசீவ்ட், பே, ஷாப், சென்டுன்னு போட்டிருக்கா. சென்ட் அமுக்கணும். சென்டை ப்ரெஸ் பண்ணாக்கா நான் இதுவரையும் ஆன்லைனில் சம்பாரித்து சேர்த்து வச்சுருக்கிறது பைசா வந்து
இதில் இருக்குது. பிட்காயின் வந்து இவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க, 30,571. இத்ரியம் அது 30,938 இருக்குது. ஈத்தர் யூஎஸ்டி டாலர் வந்து அது ஒரு 4,210 ரூபாய்க்கு இருக்குது. $50 இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து பிட்காயின் விற்கணுமா, பிட்காயின் வந்து 2,100 ரூபாய்க்கு இருக்குது. அதை சேல் பண்ணுறதா அது பண்ணிக்கலாம். ஆனால் இப்பொழுது நான் சேல் பண்ண மாட்டேன். மற்ற இது வந்து எத்திரியம் அதெல்லாம் விற்கலாம், யூஎஸ்டி டாலர் விற்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து 80 ரூபா 90 ரூபா தான் ஒரு டாலரு. ஆனால் பிட்காயின் வந்து இருக்க ரேட் ஏறிக்கிட்டே போகுது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 26 லட்சமாக இருந்தது, இப்போ 59 லட்சத்துக்கு போயிருக்குது. இப்போ நம்ம வந்து பிட்காயின் வந்து ஏறிக்கிட்டே போகுது. நம்ம சேர்த்து வச்சு இன்னும் எவ்வளோ ஏறுதோ நம்ம வச்சிருந்து விற்கிறது, நம்ம ப்ராஃபிட் இருக்குது. ஓகே, இந்த கார்டு, இந்த ரியல் பிட்காயின் வாலெட் எப்படி உருவாக்குறது? நம்ம ஆன்லைன் மூலமாக உருவாக்கலாம். ஆன்லைனில் மூலம் உருவாக்குறது வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு அதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கிட்டு மறந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு முடியாது. நம்ம அமேசானில் நம்ம ஆர்டர் பண்ணலாம். வாலெட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வாலெட்னு சொல்லி ரியல் பிட்காயின் சொல்லி போட்டினாச்சு. இந்த கார்டு அது சில்வர்லேயே கார்டு இருக்குது. அந்த அதை வந்து நம்ம அந்த ஆப்பு வந்து மொபைலில் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதை ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோம்னாக்கா அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிடுது. அதுக்கடுத்து இந்த அதில் உள்ள நம்பரு, அக்கௌண்ட்டு ஏடிஎம் கார்டு இருக்குங்க இல்லையா, அது மாதிரில ஒரு 4 டிஜிட் நம்பர் 16 நம்பர் இருக்குது. அது சைட்டில் ஒரு 8 நம்பர் இருக்கும். எல்லாம் இப்போ கார்டை ஸ்கேனிங் பண்ணோன்னே ஒவ்வொரு நம்பராக கேட்கும். அதெல்லாம் போட்டு வெரிஃபை பண்ணோம்னாக்கா வெரிஃபை ஆயிரும். அந்த பச்சை கலராக இருக்குங்க பார்த்தீங்களா, அதே வெரிஃபை ஆயிரும். நம்ம அந்த மேலே 6,510 இருக்கா, அது நம்ம வந்து வித்ட்ராவல் அட்ரஸ்ஸு. இந்த அட்ரஸை காப்பி பண்ணி கொண்டு போய் போடணும். இந்த கார்டு வந்து ரியல் பிட்காயினுக்கு மட்டும்தான். மற்ற காயின் வர்றாச்சுன்னா இது உள்ளே அதுக்கும் போய் பார்க்கணும். இப்போ இந்த வித்ட்ராவல் இந்த யூஎஸ்டி டாலர் இருக்கா, யூஎஸ்டி டாலரை போட்டோம்னாக்கா அது அதுக்கு தனியாக இப்போ இது அதை காப்பி பண்ணி இந்த அட்ரஸை கியூஆர் கோடும் எடுத்துக்கலாம். இல்லை கீழே அந்த பக்கத்தில் எழுத்தார ABC0 போட்டிருக்குங்களா, அதை காப்பி பண்ணி நம்ம அதாவது எந்த இது ஏர்னிங் பண்ணுறோமோ அந்த நேமுக்குள்ளது காப்பி பண்ணி போட்டுக்கணும். காப்பி பண்ணி போட்டோம்னா இந்த பிட்காயின் ரியல் பிட்காயின் அந்த வாலெட்டுக்கு வந்துடும். நம்ம கடைசியாக எது வேணாலும் விற்கிற போது சென்ட் பட்டனை தட்டினோம்னா எதை சேர்த்து வச்சுருக்கோமோ அந்த லைன் பூரா வரும். நம்ம எதை விற்கணுமோ அதை விற்றுக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ.